வணக்கம் தோழன் தோழிகளே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது முருகன் வள்ளி திருமணம். வள்ளி வேடரினத்தைச் சேர்ந்த ஒரு இளமையான பெண். வெற்கை மலையின் அடிவாரத்தில் உள்ள காடுகளில் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தாள். அவளது இயற்கையான அழகு, எளிமையான தோற்றம் மற்றும் சுதந்திரமான நடையால் அவள் ஒரு தனிச்சிறப்பான பெண் என அறியப்பட்டாள். அப்பொழுது முருகன் வேட்டைக்காரனாக வேடமிட்டு வள்ளியை முதன்முறையாக கண்டார். அவளது அழகில் மயங்கிய முருகன் அவளிடம் உரையாட விரும்பினார். ஆனால் வள்ளி மலைகளின் தலைவரை பார்த்ததும் முருகனை மறைவில் இருக்கச் சொன்னாள். முருகன் அந்த நொடியே ஒளியாய் மறைந்தார். மலைத்தலைவர் சென்ற பின்பு முருகன் மீண்டும் வேட்டைக்காரன் உருவத்தில் வள்ளிக்கு முன்பாக தோன்றினார். தனது காதலை தெரிவித்தார். ஆனால் வள்ளி தயங்கினாள். அவளது மனதில் இருந்த பயமும் மரியாதையும் அவளுக்கு அந்த காதலை ஏற்க முடியாமல் செய்தது. உடனே முருகன் ஒரு முதியவராக வேடமிட்டு வள்ளியிடம் உணவு கேட்டார். வள்ளி இரக்கம் கொண்டு தினைமாவும் தேனும் கலந்து உணவாக கொடுத்தாள். பின்னர் தண்ணீரும் வழங்கினாள். முருகன் உண்ணும்போது ஒரு கேலியான கருத்தை கூறினார். அதனால் வள்ளி சற்று கோபம் அடைந்தாள். பின்னர் முருகன் தனது அண்ணனான விநாயகரிடம் உதவி கோரினார். விநாயகர் யானை வடிவம் எடுத்து வள்ளியின் முன்னால் தோன்றி அவளுக்கு அச்சத்தை உருவாக்கினார். யானை அவளையே நோக்கி விரைந்து வந்ததால் பயந்த வள்ளி அந்த முதியவரிடம் ஓடி வந்து காப்பாற்றுமாறு கேட்டார். முதியவர் காப்பாற்றுவதற்காக ஒரு வாக்குறுதி வேண்டும் என கூறினார். அதுதான் திருமணம். பயத்துடன் உறைந்திருந்த வள்ளி வேறு வழியின்றி அந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டாள். அப்பொழுது முருகன் தனது உண்மையான தெய்வீக வடிவத்தில் தோன்றினார். அவரை பார்த்த வள்ளி நெகிழ்ந்தாள். தன்னிடம் வந்த இறைவனையே தான் மறுத்துவிட்டேன் என அவள் மனதில் வருந்தினாள். இறுதியில் எல்லோருடைய ஆசீர்வாதத்துடன் முருகன் வள்ளியை திருமணம் செய்து கொண்டார். அதேபோல் தெய்வானையுடன் வேத முறைப்படி திருமணம் நிகழ்ந்தது. இவ்வாறு பக்தியும் காதலும் ஒன்று சேர்ந்த தெய்வீக சம்பவம் மக்கள் மனதில் என்றென்றும் நிலைத்தது. நன்றி.